உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல, அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். ஒரு அதிகமாய் அழுத தீர்க்கதரிசிகளில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த எரேமியான்னு சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரொம்ப அவர் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமானால் நலமா இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா இன்னும் அழணும்னு தோணுது, கண்ணீர் இல்லை. ஆமென். நினைக்கலாம், ஆண்டவரே இந்த காலத்திலே என்னை தீர்க்கதரிசியா தெரிந்தெடுத்தீர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலத்துல கர்த்தர் ஒவ்வொருத்தரை தெரிந்தெடுத்தார். ஆனால் இந்த சிறையிருப்பு ரொம்ப ஒரு இக்கட்டின் காலம். 30வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று 30:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இது இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவார். இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கையை இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பார்க்க முடியும். நிறைய காரியத்தை பார்க்க முடியும், ஆண்டவருடைய தண்டனையை பார்க்க முடியும், அது நடுவில் அவர் பாராட்டுகிற இரக்கத்தை பார்க்க முடியும். என் ஆண்டவருடைய விசேஷமே அதுதான். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் ஆனாலும் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், அவரிடம் திரும்ப வேண்டும், அவ்வளவுதான். நீ திரும்பிட்டேன், அதாவது நம்ம தீபம் அணைகிறதுக்கு முன்னாடி நம்ம திரும்பிட்டோம்னு வைங்களேன், நம்ம ஜெயிச்சிருவோம்னு அர்த்தம். அதனாலதான் சத்துரு வேகமாய் நம்முடைய தீபத்தை அணைக்க முயற்சிக்கிறான். இவன் திரும்புறதுக்கு முன்னாடி, இவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்தென்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இவனுக்கு புத்தி தெளிகிறதுக்கு முன்னாடி இவன் கதையை முடிச்சிருவோம். இவனுக்கு புத்தி தெளிகிறதுக்கு முன்னாடி. ஆமென். எத்தனை எத்தனை தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தேவ பிள்ளைகள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். கொஞ்ச நேரத்தில் சிம்சோன் மரிக்க போகலாம், ஆனாலும் அந்த மரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவனுக்கு புத்தி தெளிந்தது. பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கிறான், புத்தி தெளிகிறதுக்கு முன்னாடி. ஆமென். தேவன் மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்புவிக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், சத்துரு என்றென்றைக்கு நம்மை இல்லாமலாக்க பார்க்கிறான். மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. மரணம் என்பது அது அது அந்த காலம் நிறைவேறும் போது அது சம்பவிக்கும், அல்லது கர்த்தருடைய வருகை, ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். ஆனா காலத்துக்கு முன்னே கதையை முடிக்க பார்க்கிறான் சத்துரு. கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றி ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி பராமரித்து பாதுகாக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? என்றென்றைக்கு நம்ம இந்த சிறையிருப்புல இருக்க வேண்டுமா? இல்ல, கர்த்தர் நம்மை மீட்டு. ஆமென். அந்த 29:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பை திருப்பி. அப்ப கர்த்தர் காணப்படும் போது என்ன மாறும்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்ப சிறையிருப்பு மாறணும்னா யாரு வரணும்? கர்த்தர் வரணும். கர்த்தர் எப்ப வருவார்னா, இனி இது நடக்காது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தருடைய சேனாபதியை யோசுவா எப்பொழுது பார்த்தான் தெரியுமா? எரிகோவுக்கு முன்பாக நிற்கும்போது. எரிகோ எப்படிப்பட்டதா இருக்கிறது? இஸ்ரவேலருக்கு முன்பதாக அது அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவருக்கும் உள்ளே போகவும் முடியாது, ஒருவருக்கும் முடியாது என்கிற இடம் வரும் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை யார் அதிகம் தேடணும் தெரியுமா? யார் அதிகம் எதிர்பார்க்கணும் தெரியுமா? கர்த்தரை. இந்த பகல் வேளையில, இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர்ல சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை இதுதான். ஒருவருக்கும் முடியாது என்கிற நிலையில் இருக்கும்போது நீங்கள் அதிகமாய் தேட வேண்டியது யாரை தெரியுமா? யாரை மட்டும் தெரியுமா? ஆமென். நமக்காக வாசல்களை திறக்கிற, சிறையிருப்பை மாற்றுகிற, ஆமென், சீர்படுத்துகிற நாம் கர்த்தரை தேட வேண்டும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவருக்கும் முடியாது,
ஒருவருக்கு முடியாது. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்பொழுது தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்றால் ஒருவருக்கு முடியாது என்கிற நிலைமை வரும்போது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். சிறையிருப்பை திருப்பி உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பு அவருடைய பிரசன்ஸ்ல வேதம் சொல்லுகிறது. ஆமென். சங்கீதம் 97:5 கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே. ஹல்லேலூயா. ஆமென். எனவே தானே நம்ம பாடுவோமே, ஆமென். ஜீசஸ் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. இதை நம்புறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, அல்லேலூயா, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. ஆண்டவர் வந்தா மாறும். இத ஒரு தேவ ஆண்டவரை இப்ப யாருக்குமே முடியாது, யாருக்குமே முடியாது. 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனை ஒருவராலும் கட்ட முடியாது. ஒருவராலும் கட்ட முடியாத போது யார் அங்க வரார் தெரியுமா? இயேசு வரார். நம்ம ஒருவருக்கு முடியாது என்கிற போதுதான் நம்முடைய நம்பிக்கை என்கிற அந்த காரியத்தை அடைத்து விடுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். நீ முழு இருதயத்தோடும், யாருக்கு முடியாது, யாரால முடியாது. இந்த இடத்துல தேட முடியும் நினைக்கிறீங்க, தேட முடியாது. இந்த இடத்துல தேட முடியுமா? தேடவே முடியாது. யாருக்கு முடியாது என்கிற இடத்துல தான் நிறைய பேர் தேடலை விட்டு விடுகிறார்கள். ஆமென். யவீரு இயேசுவின் இடத்தில் வந்தபோது அந்த யவீருவின் மகளை சுத்தி டாக்டர்ஸ் நின்றுப்பாங்க, எல்லாரும் நின்றுப்பாங்க. அவங்களால முடியல. எவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பாங்க, முடியல. அவங்களுக்கு முடியாததும் எவரிட்ட என்ன சொல்றாங்கன்னா, போதகரை ஏன் வருத்தப்படுத்துறீங்க, முடியாதுன்ட்டாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ல, நான் காணப்படுவேன். முடியாத விஷயத்தை கையில் எடுக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அப்ப ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா அது யாரால கூடாம போகணும்? அப்ப மனுஷனால் கூடுகிறது, மனுஷனால் அதான் தெரியும். நீ செய், நம்ம நிறைய செய்யறோம். ஆமென். அதாவது நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர், மோசே கோலையும் நான் தான் தூக்கணுமா? இல்ல, நானே எடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். கோலையும் நான் தான் நீட்டணுமா? இல்ல ஆண்டவரே, நானே எடுக்கிறேன் ஆண்டவரே. மோசையால கோலை பாம்பாக்க முடியாது, ஆனா மோசையால கோலை கையில் எடுக்க முடியும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வெளிப்பட்டா கர்த்தரின் பிரசன்னத்துல பர்வதங்கள், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னென்ன பர்வதங்கள் உங்களுக்கு முன்னாடி பெரிய சேலஞ்சா இருக்கு. இந்த முதல் ஃபாஸ்டிங் பிரேயர், இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேயர்ல இதை எல்லாத்தையும் நீங்க எனக்கு எழுத போறீங்க. ஆமென். இன்னைக்கு செய்தி ஃபுல்லா முடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவின் நாமத்தில் சொல்லி அப்படியே செய்யறவங்க இதை சாட்சியா சொல்ல போறீங்க. ஒவ்வொரு பர்வதத்தையும் எழுத போறீங்க. எது எது உங்களுக்கு முன்னாடி பர்வதமா இருக்கிறது, சான்ஸே கிடையாது, இது வாய்ப்பே இல்லை.
ஆண்டவர் சொல்ற, நான் காணப்படுவேன். இந்த பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும். இன்னைக்கு நீங்க எழுத போறீங்க, உங்களுக்கு முன்னாடி எது எது பெரிய பர்வதமா இருக்குன்னு தெரியும்ல. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். ஆமென். செருபாபேல் திரும்ப ஆலயத்தை கட்ட போறார். அது ஒரு சாதாரணமான காரியமா? பாபிலோன் ராஜா அதை தீக்கிரையாக்கினான், எருசலேமை தீயிட்டான், பாழாக்கினான். திரும்ப வராங்க, தலைக்கல்லோடு வராங்க. என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு கல் இருக்கு, ஒரு நூல் இருக்கு. கல்லையும் நூலையும் வச்சுட்டு சர்ச்சு கட்ட வராங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வேற இதுல என்ன இருக்கு? வேற ஒண்ணு இல்ல. கர்த்தர் சொல்றார், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. தடை ஒரு பெரிய தேவை, ஒரு பெரிய பர்வதமா இருக்கு. தடை ஒரு பெரிய பர்வதமா இருக்கு. ஆமா, எதிர்ப்புகள் ஒரு பெரிய பர்வதமா இருக்கு. நீ சொல்லு, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அதாவது என்னுடைய ஆசை விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? இவ்வளவு பேர் பார்க்கணும், இவ்வளவு பேர் கேட்கணும் இல்ல, ஆண்டவர் பார்க்கிறவங்க எல்லாம் சாட்சி ஆகணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த சர்ச்சில் வந்து அப்படி சின்ன பிள்ளையா இருக்கணும், விளையாடிட்டு இல்ல, சொல்லுங்கிறத என்ன செஞ்சிடணும் தெரியுமா? சொல்லுங்க, சொல்லிடணும். அதை அறிக்கை பண்ணும்போது நம்ம அறியாம அதுல ஒரு நம்ம சொல்ற 5 வார்த்தையில 2வது உள்ள விழுந்துரும்.